இன்றைக்கி காலையில் மாட்டுக்கு வைக்கல் வந்ததுனால என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அதை வந்து அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் சமையல் வேலையை என்னை பார்த்துக்க சொல்லியிருந்தாங்க. காலையில் போயிட்டு நானும் குக்கரை திறந்து பார்த்தா எங்கள் அம்மா ஒரே கல்லில் 2 மாங்காங்கிற மாதிரி சுண்டலை வச்சுட்டு அதுக்கு நடுவில் பாத்திரத்தை வச்சு சேமங்கிழங்கு அவிய வச்சுருந்தாங்க. இது நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் மசாலாலாம் வந்துட்டு கலந்து வச்சுட்டு பொரிக்கிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து அதை சமையலை ரெடி பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவினிங்காக வந்துட்டு கொஞ்சமாக இடியாப்பம் சாப்பிட்ற மாதிரி ஆசை வந்ததுனால பாத்திரத்தை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அப்புறமா வந்துட்டு வீட்டில் உள்ள மாவை எடுத்துகிட்டு இடியாப்பத்துக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆனதுனால வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனில் இருந்தேன். அதனால் கொஞ்சம் முறுக்காச்சில் போயிட்டு இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மறுபடியும் முதலேருந்து எல்லாத்தையும் மாற்றிட்டு அப்புறம் அச்சை மாற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக எப்படியோ வந்து இடியாப்பத்தை ரெடி பண்ணியாச்சு. நான் இங்கே இடியாப்பத்தை அவிய வச்சுட்டு வந்து திரும்பி பார்த்தா எங்கள் அப்பா வந்து என் மேலே நம்பிக்கை இல்லாமல் இட்லி வாங்கி போயிட்டு வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் எப்போ வந்து ஸ்டாண்டை தூக்கணுன்னே அப்போயே எங்கள் அப்பா இட்லி வாங்க போயிட்டாங்க. நானும் வந்துட்டு எப்படா இடியாப்பம் வேகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயும் வந்துட்டு இடியாப்பம் நல்லபடியாக அவிஞ்சிருச்சு. ஆர்வத்தில் வந்து சுட சுட அப்படியே தட்டோடு எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு இடியாப்பத்தை எடுத்து வச்சுட்டு அதில் வந்து கொஞ்சமாக பாலை ஊற்றி இது வந்து தேங்காய் பூ போட்டால் நல்லாயிருக்கும். பட் தேங்காய் பூ மிஸ் ஆனதில் கொஞ்சம் மட்டும் நான் சீனி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சாப்பிட்டு முடிச்சது எங்கள் வீட்டில் உள்ள பூத்த பூவை எடுத்து தலையில் வச்சுட்டு அப்புறம் வந்துட்டு 6 மந்த்து ஸ்டார்டிங் ஆரம்பித்ததுனால வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டேன். இப்போலாம் தெருவில் ஆளே இல்லை, நான் மட்டும்தான் வாக்கிங் போகியிருந்தேன். எனக்கு வந்துட்டு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது இந்த சாரை தான். இவங்க கூட கொஞ்சம் நேரம் விளையாட ஆரம்பிச்சுட்டு அப்படியே வாக்கிங் நடந்து முடிச்சாச்சு. என்னுடைய சேனலை பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.